வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் இன்று பார்க்கக்கூடிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யாருக்கெல்லாம் இளைப்பாறுதல் என்றால் உங்களுக்கும் எனக்கும், அவரை விசுவாசிக்கிற, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இளைப்பாறுதல் தருவேன். எந்தெந்த காரியங்களை இளைப்பாறுதல் என்றால், இப்போ நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் இருந்தும், குழப்பத்தில் இருந்தும், தேவையில்லாத கிரியைகள் இருந்தும், தேவையில்லாத செயல்கள் இருந்தும், போராட்டத்தில் இருந்தும், சத்துருவின் கிரியைகள் இருந்தும், எல்லா காரியத்திலும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் சொல்கிறார். நஷ்டம் வந்து நஷ்டத்தினால தோல்வி மேல தோல்வியை சந்தித்து அதன் நிமித்தம் மனவேதனையோடு மனசோர்வோடும் இருக்கலாம். அதுல அந்த மனசோர்வை நீக்கி உனக்கு இளைப்பாறுதலை தேவன் தருவார், ஒரு சந்தோஷத்தை தருவார், ஒரு மகிழ்ச்சியை தருவார். அதுல துக்கத்தோடு காணப்பட்டிருக்கலாம், அந்த துக்கத்துல இருந்து உனக்கு இளைப்பாறுதல் தருவார். தொடர்ந்து மனிதர்கள் உனக்கு விரோதமாக பேசும் பொழுது அதன் நிமித்தம் மன சோர்வாக இருக்கலாம், அந்த காரியத்துல உனக்கு இளைப்பாறுதல் தருவார். அல்லது வியாதி நிமித்தம் ரொம்ப ஒடைஞ்சு போயிருக்கலாம், வியாதியை முன்னிறுத்தி நீக்கி உனக்கு இளைப்பாறுதலை தருவார். கடன் பிரச்சனைனால ரொம்ப மனவேதனை, இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியலையே என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அந்த கடன் பிரச்சனையில இருந்து உனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதலை தருவார். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோட இயேசுவே எனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு இளைப்பாறுதலை கொடுங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, இந்த காரியத்துல இருந்து எனக்கு இளைப்பாறுதல் தாங்க, இந்த காரியத்துல இருந்து எனக்கு இளைப்பாறுதலை தாங்கன்னு கேளுங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். அது விசுவாசத்தோடு கேளுங்க, வாக்கு நிறைவேற கேளுங்க, நிச்சயம் செய்வார். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.